ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் டப் தமிழ். இன்னைக்கு நம்ம 2025 ரிலீஸ் ஆன ப்ராஜெக்ட் ஒய்ன்ற ஒரு கொரியன் புது ஒரு கிரைம் த்ரில்லர் மூவியை தாங்க பார்க்க போறோம். நீங்க நிறைய கொரியன் கிரைம் படம்னு எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா படமும் இல்ல, மோஸ்ட் ஆஃப் த கொரியன் கிரைம் படத்துல மேல் லீடை தாங்க ஸ்ட்ராங்கா வச்சிருப்பாங்க. இந்த படத்துலயோ வழக்கத்துக்கு மாறா ஃபீமேல் லீடை படா ஸ்ட்ராங்கா செதுக்கி வச்சிருக்காங்க. ஒரு பொண்ணு நினைச்சா எதை வேணும்னா பண்ண முடியும்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு பொண்ணுக்கே அப்படின்னா இந்த படத்துல 2 பொண்ணுங்க, சின்ன ரகம், நடு ரகம், பெரிய ரகம், எந்த ரகத்துல இருக்க ஆளுங்க இருந்தாலும் சரி, அவங்களோட அல்டிமேட் கோல் பணம் தானே. அதுவும் தான் காசு இல்லாம அடுத்தவன் காசுக்கு ஆசைப்படுறதுனால ஒருத்தன் எப்படி சொந்த காசுல சூனிய வச்சுக்கிறான்ற கான்செப்ட ஒரு மாதிரி டார்க் தீமோட பல ட்விஸ்ட் அண்ட் டர்னோட சொல்லியிருக்கிறது தாங்க படத்தோட கதை. வாங்கலாம், 2 பொண்ணுங்களும் சேர்ந்து போட போற குண்டு என்ன படத்துக்குள்ள போய் பார்த்துருவோம். அதுக்கு முன்னால நம்ம சீரிஸ் சேனலோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். சீரிஸ் மேல விருப்பம் உள்ளவங்க சேனலை ஃபாலோ பண்ணி வீடியோஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கோ. இப்ப இந்த படத்தை ஓபன் பண்ணாங்கோ, 2 பொண்ணுங்கோ நடந்து போறாங்கோ. ஐயோ, என்ன ஒரு ஃப்ளோவா போலான்னு பார்த்தா நாக்கு கோக்குமாக்காவது. ரைட் போட்ட கோட்டெல்லாம் ஆயிடுச்சலாம். ஸோ படத்தை ஓப்பன் பண்ணா ரொம்ப பெரிய ஒரு விஷயத்தை சாதிச்ச தேஜஸோட 2 பொண்ணுங்க ராணி நட போட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க. அதுல ரஃப் அண்ட் டஃபா இருக்க பொண்ணோட பேரை நம்ம ரீட்டான்னு, கியூட் அண்ட் ஸ்வீட்டா இருக்க பொண்ணோட பேரை நம்ம கியூட்டின்னு வச்சுப்போம். இவங்களும் நடக்கிறாங்க 2 நிமிஷத்துக்கு மேல நடந்துட்டு இருக்காங்க. அங்க படத்தோட டைட்டில போட்டாங்க, ஃப்ளவர் ஷாப்ல ஒர்க் பண்ற கியூட்டியை காட்ட. கடை ஓனர் பொக்கே ரெடி பண்ணா கூட அவ்வளோ அழகா இருக்காது. கியூட்டி ஒரு ஃப்ளவர் பொக்கே ரெடி பண்ணானா பங்கமா இருக்கும். சோ ரொம்ப நாளா பகல் நேரத்துல இங்க வேலை செஞ்சு தொழில மேக்ஸிமம் கத்துக்கிட்டா. இன்னும் கொஞ்ச நாள்ல இதே ஃப்ளவர் ஷாப்பை இவ லீஸுக்கு எடுத்து வச்சு நடத்தலான்னு பிளான போட்டிருக்கா. இதெல்லாம் கடைக்கு கஸ்டமரா வந்த ஒரு பொண்ணு கிட்ட சொல்லிட்டு இருக்கப்போ ரொம்ப நேரமா ரீட்டா கியூட்டிக்கு போனை பண்ணிக்கிட்டே இருக்கா. அவ பிஸியா இருந்ததுனால எடுக்கல. சோ ரீட்டா டைரக்டா கடைக்கு வந்துடுறா. ரீட்டா கியூட்டி இவங்க 2 பேரும் ஒட்டி பிறக்கலாங்க, அவ்வளவுதான். மிச்சபடி உங்க வீட்டு க்ளோஸ் எங்க வீட்டு க்ளோஸ் இல்ல, கொக்கா மக்கா அப்படி ஒரு க்ளோஸ். இதுல ரீட்டா சின்ன கிரைம்லாம் பண்ணிட்டு ஓலா மாதிரியான கார் ஓடிட்டு இருக்கா. அப்புறம் கியூட்டி காலையில எல்லாம் ஃப்ளவர் ஷாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கால, அந்த வருமானம் பத்தல. சோ நைட் டைம்ல இந்த பாரு கிளப்புகெல்லாம் சரக்கடிக்கு வர விஐபி கஸ்டமர்ஸ்க்கு தப்பான நோக்கத்தோட இல்ல, ஜஸ்ட் சும்மா கம்பெனி கொடுக்கறதுக்காக சில பெண்கள் பார்ல வேலை செய்வாங்க. அதுல ஒரு பொண்ணா கியூட்டியும் வேலை பார்த்துட்டு இருக்கா. இந்த வேலை பிடிக்காம போய் தான் ஃப்ளவர் ஷாப்பை சொந்தமா எடுத்து நடத்தி மரியாதையோட வாழ்ந்துட்டு போயிடலாமேன்னு கியூட்டிக்கு ஒரு ஐடியா. எப்படியோங்க காலையில பூக்கடையில வேலையை முடிச்ச கியூட்டிய ரீட்டா எடுத்துட்டு வந்து நைட் அவ எங்க வேலை செய்யறாளோ அங்க டிராப் பண்ண கியூட்டி உள்ள வேலைக்கு போயிடுறா. இதே நேரம் வெளியே கார்ல தனியா உட்கார்ந்து இருந்த ரீட்டா கிட்ட ஒரு லோக்கல் ரவுடி வந்து, நம்ம ரீட்டா பார்த்து பல நாள் ஆச்சு, நானும் ரொம்ப நாளா உங்ககிட்ட ஒரு வேலையை செஞ்சு கொடுன்றேன், கேட்க மாட்டியம்மா, ஏமா இப்படி அப்படின்னு அவன் ரீட்டாவை கொக்கி போட நல்லா காய்ச்சல் வந்த கரண்ட் கம்பி மாதிரி இருந்துகிட்டு, அடங்க மாட்டியாடா நீ, வாங்கிட்டியா வேலை செய்ய பொண்ணுங்கல்ல, ஏன் சும்மா என்னையே போட்டு டார்ச்சர் பண்ற, ஃபர்ஸ்ட் நீ காரை விட்டு இறங்க, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு ரீட்டா மறுத்தாலும் ஷார்ப்பான பிள்ளைங்க நிறைய பேர் இருக்காங்கம்மா, ஆனா எல்லாரும் மேலேயும் கேஸ் இருக்கு, பொருள் எடுத்துட்டு போனாலே போலீஸ்ட மாட்டிடுறாங்க, நீ எப்படியா உன் மேல கிரிமினல் கேஸ்னு எதுவும் இல்ல, அதோட சந்தேகமே இல்லாம மின்னல் வேகத்துல டெலிவரியும் பண்ணிடுவ, காசு கூட டபுளா தரமா வாங்கிக்கமா ப்ளீஸ் முடிச்சு கொடுன்னு அவன் கேட்டு பார்த்தோம். இப்ப நீ காரை விட்டு இறங்குறியா இல்ல கால் சந்தில 1/4 கிலோ கண்ணி வெடி வைக்கவா அப்படின்னு ரீட்டா லோக்கல் ரவுடிய மிரட்டி அனுப்பிடுறா. இன்னொரு பக்கம் வேலைக்கு உள்ள போனால கியூட்டி அங்க அவள மாதிரியே வேலை செய்யற மீதி பொண்ணுங்க கும்பலா உட்காந்து பேசிக்கிறப்பதான் ஒரு மேட்டர் தெரியுது. இது வரைக்கும் இந்த பாருக்கும் வேலை செய்யற பொண்ணுங்களுக்கும் ஓனரா வேற ஒருத்தவங்க இருந்தாங்க. இப்ப பிலிப்பைன்ஸ்ல இருந்து கோடியா சம்பாரிச்சு இங்க எடுத்துட்டு வந்திருக்க நம்ம அவன் பேரை பாஸ்ன்னு வச்சுப்போம். அவன் இந்த பாரையும் பார்ல வேலை செய்யற பொண்ணுங்களையும் வாங்கிட்டான். சோ இனிமேல இந்த பொண்ணுங்களுக்கு பாஸ் தாங்க பாஸ். அது தெரிய வந்து இப்ப கியூட்டி அவளோட போன்ல இவளுக்கு பக்கத்துல ஒரு லேடி, 2 பேரும் சிரிச்ச மேனியா இருக்காங்க. பட் இவங்களுக்கு பின்னால நின்னுட்டு இருக்க ரீட்டாவோட மூஞ்சிலியோ சிரிப்பே இல்ல, கடுகடுன்னு வச்சிருக்கா. கியூட்டிக்கு பக்கத்துல இருக்க லேடி யாருன்னு நமக்கு தெரியலங்க, ஆனா கியூட்டி கூட வேலை செய்யற இன்னொரு பொண்ணுக்கு தெரியுது. இவங்க பாக்குற மாதிரியான ஒரு வேலையை தான் அந்த லேடியும் பாத்துருப்பாங்க போல. இன்னுமாடியா அவங்கள மறக்காம இருக்க, விடு பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சமாதானம் சொல்றா. இதுக்கப்புறம் இவங்களுக்கு ஒரு புது பாஸ் மாறிட்டான்ல, அந்த பாஸ் தலைமையில மீட்டிங் ஒன்று நடக்க போகுதுங்க. அதுல ஒரு ஃபேமஸான பாஸ்கெட் பால் கோச், அந்த கோச்சிங் கொடுக்குற டீமை சேர்ந்த ஒரு ஃபேமஸான பிளேயர்னு இவங்களாம் வர மாதிரி இருக்கு வந்துட்டாங்க. அடுத்து அங்க வந்த பாஸ் இருக்கானே, ஐயோ சரியான சிடுமூஞ்சி போலங்க. அவன் நல்லா பட்டா வாங்காத நிலத்துல முளைச்ச தொட்டாசிரிங்க மாதிரி இருந்துகிட்டு அவனை யாரும் தொடக்கூடாதுன்றான், அவன் யூஸ் பண்ற பொருளை யாரும் தொடக்கூடாதுன்றான், எந்த பொருள் எந்த இடத்துல இருக்கணும்னு அவன் ஆசைப்படுறானோ அப்படிதான் இருக்கணும்னு ரப்சர் பண்றாங்க. இப்படிப்பட்ட ஒருத்தவங்க கிட்ட டீல் பேசுறதுக்காக தான் பாஸ்கெட் பால் கோச்சே வந்திருக்காப்புல. நாளைக்கு அவரோட டீமுக்கும் வேற ஒரு டீமுக்கும் மேட்சுங்க. மேட்ச்ல எந்த டீம் ஜெயிக்கும், எவ்வளவு பாயிண்ட்ல ஜெயிக்கும்ன்ற பெட்டிங் எல்லாம் தாறுமாறா இருக்கும். சோ ஏன் ஒரு மேட்சை சாதாரணமா நடத்தி அதோட ரிசல்ட் அதுவா இதுவான்னு தெரியாம எதிர்பாராம வந்துகிட்டு நம்மளே அந்த மேட்சை ஃபிக்ஸ் பண்ணிட்டா, நான் கூட்டின்னு வந்திருக்கேன்ல என் டீமோட நட்சத்திர பிளேயர், நான் என்ன சொன்னாலும் அதை அப்படியே கேட்பான். நாளைக்கு நடக்க போற மேட்ச்ல ஆரம்பத்துல எங்க டீம் ஜெயிக்கிற மாதிரி இருக்கும், மக்களும் ஆசைப்பட்டு எங்க டீம் ஜெயிக்கும்னு பெட் கட்டுருவாங்க. அப்ப நான் என்னோட ஸ்டார் பிளேயரை வச்சு இத்தனை பாயிண்ட் விகிதத்துல டீமை தோக்க வச்சிருவேன்.
கட்டுவேன். எங்க டீம் ஜெயிக்கும்னு பந்தயம் கட்டினவங்களோட பணம்லாம் ஹம்பேலா, நீங்க எங்க டீம் தோக்குன்னு பந்தயம் கட்டுங்க, அதுல வர அமௌண்ட்ல எனக்கு ஒரு பர்சன்டேஜ் கொடுத்தீங்கன்னா போதுங்க அப்படின்னு கோச் பேரம் பேசதான் வந்திருக்கான். பாஸுக்கு அதுக்கு விருப்பமே இல்லைங்க. கழுத்து மேலே அடிச்சு வெளியே தொட்டி விட்டதும் கியூட்டி தான் போதையில இருக்க கோச்சை வெளியவே கொண்டு வந்து விடுறா. பின்னாலேயே பிளேயரும் வரான்ல. கோச் போனதுக்கு அப்புறம் கியூட்டி பிளேயர் கிட்ட இங்க என்ன நடக்குதுன்னு உனக்கு புரியுதா? உன் திறமைய வச்சு நீ விளையாண்ட வாழ்க்கையில பெரியாளாவன்னு பார்த்தா உன் திறமையால அவன் வாழ நினைக்கிறான். ஒரு வாழ்க்கை தாண்டா தம்பி, போனா வராது, பொழுது போனா கிடைக்காது. உன் வாழ்க்கை எப்படி போகணுன்றத நீ தான் முடிவெடுக்கணும். இப்படியே போயிட்டு இருந்தா நீ நடுத்தருல நிக்க வேண்டியதுதான் அப்படின்னு கியூட்டி அட்வைஸ் அலையில அள்ளி தெளிச்சிட்டு இருக்க. இந்த பக்கம் ரீட்டாவோட காருக்கு கியூட்டியோட வேலை செய்யற ஒரு பொண்ணு வந்து ஏறா. கோச்சுக்கும் பாஸுக்கும் நடுவுல ஒரு மீட்டிங் நடந்துச்சுல்ல, அந்த மீட்டிங்ல இவளுமே இருந்திருப்பா. சோ கோச் பாஸ் கிட்ட சொன்ன அந்த பெட்டிங் மேட்டரை பத்தி எல்லாம் போதையில ரீட்டா கிட்ட உளறி கொட்டிடுறாளா. ஆல்ரெடி ரீட்டா ஒரு சூது கையே. அவகிட்ட அந்த மேட்டரை சொன்னதும் அவ கை கால்லாம் நம்மனு அரிக்குது. அது என்னாக போதோன்னு யோசிக்கிறதுக்குள்ள கியூட்டியா இருக்கட்டும், ரீட்டாவா இருக்கட்டும், இவங்கள மாதிரியே இருக்க பெண்களா இருக்கட்டும், எல்லாரும் இருக்க இடம் இல்லாம ஏதோ கிடைச்ச இடத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. ரீசெண்டா கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒருத்தவன் உங்களை மாதிரி இருக்க பொண்ணுங்களுக்கு சொந்த வீடு வேணும்ன்றதுக்காகவே நான் கம்மி பட்ஜெட்ல வீடு எடுத்துட்டு வந்திருக்கேன், அட்வான்ஸ் கொடுத்து புக் பண்ணிக்கோங்க, மாசம் மாசம் இவ்வளவு காசு கட்டுங்க, கூடிய சீக்கிரத்துல அந்த வீடு உங்களுக்கு சொந்தமாயிடும் சொல்லி எல்லா பொண்ணுங்களும் வீடு வேணும்ன்ற ஆசையில நிறைய காசு இன்வெஸ்ட் பண்ணி மாசம் மாசம் அவங்க கிட்ட காசை கொடுத்துக்கிட்டே வந்திருக்காங்க. இப்போ காசை வாங்கினவன் செத்துட்டானாங்க. அவன் வச்சு நடத்திட்டு இருந்த கம்பெனியே திவால் ஆயிடுச்சுன்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்ததும் கியூட்டி ரீட்டாலாம் காண்ட் ஆயிட்டாங்க. செத்தவனோட ஃபியூனரல் நடக்கிற இடத்துக்கே போயிட்டு என்ன அவன் செத்துட்டான்னு ஊரை ஏமாத்தி நாங்க போட்ட பணத்தெல்லாம் வாரி சுருட்டலான்னு பாக்குறீங்களா? குடுங்கடா பணத்தன்னு ஆஜா பூஜான கத்தி ஒரு கலவரத்தையே பண்ணியும் ஒண்ணுமே பண்ண முடியலங்க. கனவெல்லாம் சுக்குநூறா நொறுங்கி போச்சேன்னு நைட்டு கியூட்டி ரீட்டா கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுறா. மறுநாள் கியூட்டி வேலைக்கு போலான்னு போயிட்டு இருக்கப்போ ஏற்கனவே சேர்த்து வச்ச காசெல்லாம் போச்சா. இப்போ ஒரு 100 மில்லியன் வானுங்க, நம்ம ஊர் மதிப்புல பார்த்தோம்னா 43 லட்சம் வரும். அத பேங்க் அக்கவுண்ட்ல சேவிங்ஸா போட்டு வச்சிருந்தா. அந்த பணமும் டெபிட் ஆனதா மெசேஜ் வர ரீட்டாவை தவிர்த்து அந்த பணத்தை வேற யாரும் எடுக்க சான்ஸே இல்ல. சோ கடகடன்னு வீட்டுக்கு போன கியூட்டி என்னடி இது பணம் இருந்துச்சு எங்க என்ன பண்ணி தொலைஞ்ச, அதையும் கேம்பிளிங்ல கட்டி விட்டியா சொல்லி தொலைன்னு கத்த ஆரம்பிச்சதும் இங்க பாரு ஏன் பதற, நேத்து உன் கூட வேலை செய்யற ஒரு பொண்ணு தான் இன்னைக்கு நடக்க போற பாஸ்கெட் பால் மேட்சோட செட்டிங் பெட்டை பத்தி என்கிட்ட சொன்னான். நானும் அந்த டீம் தோக்குன்னு பந்தயம் கட்டேன், தோ முடிஞ்சு போச்சு, இன்னும் 5 நிமிஷம், இந்த பாயிண்ட் வித்தியாசத்துல டீம் மட்டும் தோத்துருச்சு, போட்ட காசு டபுளா வந்துடும் அப்படின்னு ரீட்டா சொல்லி காசு போட்டாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும், ரிசல்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணி தானே ஆகணும். ரீட்டா கியூட்டி 2 பேரோட மூஞ்சிலையும் என்னாகுமோன்ற பதட்டம். ஐயா மக்க கோச் அவன் சொன்ன மாதிரியே செஞ்சுட்டாங்க. நட்சத்திர பிளேயரை உள்ள இறக்கி ஜெயிக்க வேண்டிய டீம் அடிமேல அடி வாங்க வச்சு தோக்க வச்சிடறான். ஐயா ஜாலி, அவங்க தோத்தா இவங்க போட்ட பணம் டபுளா வந்து சேர்ந்துருமே. அடிச்சுதரா ஜாக்பாட்டு, கிடைச்ச பணத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுத்தா போதும்னு எக்ஸ்சேஞ்ச் பண்ண போறப்போ ஒரு ட்விஸ்ட்டுங்க. ஆப்பை வச்சு நடத்துறவன் அவங்கிட்ட போட்ட எல்லார் பணத்துக்கும் நாமத்தை போட்டு ஸ்கேம் பண்ணி ஏமாத்திட்டாங்க. என்கிட்ட சரசம் பண்ணணும்னே வருவீங்களாடா அப்படின்னு கியூட்டி எல்லாம் மனசையே விட்டா. ரீட்டா மட்டும் ஓயாம சில சீனுக்கு முன்னால நல்லா பரிகாரம் பண்ணி வாங்கின வெங்காரம் மாதிரியே ஒரு வெண்ணா இருப்பான்ல லோக்கல் ரவுடின்னு, அவன் கூட ரீட்டாவுக்கு ஒரு வேலை தரதா சொல்லி அதுக்கு டபுள் அமௌண்ட் காசு தரதா கூட ஆஃபர் பண்ணியிருந்தானே. சோ ரீட்டா காசு வேணுன்றதுக்காக அவனுக்கு கால் பண்ணி அந்த வேலையை ஒத்துக்க லோக்கல் ரவுடிக்கு தெரியும் போலங்க கியூட்டியும் ரீட்டாவும் ஆப்ல பணம் கட்டி ஏமாந்துட்டாங்கன்னு. சோ அந்த பக்கம் ரீட்டாவுக்கு வேலை கொடுக்கற மாதிரி கொடுத்தாலும் இந்த பக்கம் கியூட்டி பார்ல வேலைக்கு வந்ததும் வேணும்னே கியூட்டிய சில பெரிய ஆளுங்கெல்லாம் இருக்க இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டா. கேள்விப்பட்டமா சேர்த்து வச்ச பணம் எல்லாம் போச்சாமே, ஏற்கனவே அப்பா அம்மா இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறீங்க, இதுல பணமும் போச்சுன்னா சிக்கம் தான் இல்ல, கவலைப்படாதமா உனக்கு நான் இருக்கேன் என் கூட வா அப்படின்னு சில பெரிய ஆளுங்கெல்லாம் இருக்க ரூம் கூட்டிட்டு போயிட்டு அந்த உட்காந்துருக்காரு இல்ல அவர் என் அண்ணன் ஃப்ரெண்டு, அவர் பக்கத்துல போய் உட்காரேன் நான் மேட்ரு சொல்றேன் அப்படின்னு கியூட்டிய பக்கத்துல உட்கார வச்சவன் கொஞ்சம் கொஞ்சமா பேசி கியூட்டி எந்த ஒரு தப்ப இது வரைக்கும் பண்ணவே இல்லையோ அதாங்க வர கஸ்டமர்ஸ் எல்லாம் குஜாலா வச்சிருக்க அவங்க கூட சும்மாக்கா ஜூ பண்றது. இதுக்கு இன்னும் சில பெண்கள் இருப்பாங்க, பட் கியூட்டி அந்த கேட்டகரி இல்ல. ஆனா இப்ப கியூட்டியோட நிலைமையை யூஸ் பண்ணி அவருக்கு லைட்டா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனான்னு வையன், காலையில உன் பேங்க் அக்கௌண்ட்ல லட்சக்கணக்கில் காசு இருக்கும், ஜமாய் பண்ணு அப்படின்னு லோக்கல் ரவுடி இந்த கேட்டகரியில இருக்க பொண்ணுங்க கையில ரெட் கலர் டேக் போட்டிருப்பாங்க. கியூட்டி அதுக்கு முன்னால ப்ளூ கலர் டேக் போட்டிருந்தாலா, டேக மாத்தி ரெட் கலர் டேக அவ கையில கட்டி விட்டுறான். அவளுக்கு என்ன பண்றதுன்னே புரியல, எதுவுமே பேசாம அமைதியா உட்காந்துருக்கா. இந்த கேப்ல எப்படி பாருக்கு வர ஆண் விஐபி கஸ்டமர்ஸை கவனிச்சுக்க பெண்கள் இருக்காங்களோ அதே மாதிரி பெண் விஐபி கஸ்டமர்ஸ் போனாங்கன்னா அவங்கள கவனிச்சுக்க ஆண்களும் இருப்பாங்க. அப்படி பாஸ்ன்ற ஒருத்தவனை பார்த்துருந்தோம் இல்லைங்களா, பாஸோட பொண்டாட்டியங்க ஒரு பயபுள்ள உசார் பண்ணி வச்சிருக்கு. இந்த லிங்க் ரொம்ப நாளா ஓடிட்டு இருக்கு, இதுக்கு மேல சரி வராதரா, என் புருஷனுக்கு தெரிஞ்சா ஆஞ்சி எடுத்துருவான் என்ன, இதோட நம்ம பாக்குறதே நிப்பாட்டிக்கலாம் அப்படின்னு பாஸ் பொண்டாட்டி அந்த பையன் கிட்ட சொன்னதும் பாதியில அம்போன்னு விட்டு போனா எப்படிங்க
அட்லீஸ்ட் எனக்கு செட்டில் ஆச்சு பண்ணிட்டு போங்களேன், நானும் நிம்மதியா வாழ வேணாவா அப்படின்னு கேட்டு போதையில இருந்த பாஸ் பொண்டாட்டியோ, வேணும்னா என் புருஷன் சம்பாரிச்ச பணத்தெல்லாம் ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சிருக்கான், அது எங்கன்னு சொல்றேன், முடிஞ்சா போய் எடுத்துக்கோ அப்படின்னு வார்த்தையை விட்டாங்க. இதை அந்த பையன் லோக்கல் ரவுடி இன்னொருத்தவன் அப்படின்னு 2 பேர்கிட்ட கலந்து பேசிட்டு இருக்கப்போ அதே டைம் தான் ரீட்டா லோக்கல் ரவுடி முடிக்க சொன்ன வேலையை முடிச்சுட்டு அவனை பாக்குறதுக்கு மேல வெயிட் பண்ணிட்டு இருக்கா. கீழே அவங்க 3 பேரும் பேசிக்கிறது அவளுக்கு நல்லாவே கேக்குதா. பாஸ் பொண்டாட்டியோட கீப்பு லோக்கல் ரவுடி கிட்ட சொல்றான், தல பாஸ் பிலிப்பைன்ஸ்ல சம்பாரிச்சு இங்க எடுத்துட்டு வந்த பணம் எல்லாத்தையும் எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்கான் போல தல. இன்னமும் பாஸ் பொண்டாட்டி அந்த மேட்டரை என்கிட்ட சொல்ல, நான் எப்படியாவது பேசி கீசி ஒளிச்சு வச்சிருக்க இடம் எதுன்னு கறந்துடுறேன். நீ போய் அந்த பணத்தை எடுத்துட்டு வந்துட்டனா எனக்கு ஒரு ஷேர் கொடு, நீ கொஞ்சம் எடுத்துக்கோ, சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு பிளான போட அதை ரீட்டா கேட்டுறா. நேரம் அமையறத பாக்கணுமே, இது வரைக்கும் கிடைச்ச டீடைல் பத்தாதுன்னு ரீட்டா கார் எடுக்க போறப்போ பாஸ் பொண்டாட்டியோட கீப்பு போதையில இருந்த பாஸ் பொண்டாட்டிய ரீட்டா கார்ல தாங்க ஏத்துறான். அப்புறம் என்ன, கார்ல போயிட்டு இருக்கும் போது பணம் எங்க இருக்கு பணம் எங்க இருக்குன்ற கதையை தான் கீப்பு கேட்டுக்கிட்டே இருக்கான். அவளோ போதையில பாதை மாறி போயிருக்கா. சோ தண்ணிலே மறந்து என் புருஷன் இந்த இடத்துல நிறைய லேண்ட் வாங்கி போட்டிருக்காரு, அதுலதான் எங்கேயோ காசை புதைச்சு வச்சிருக்காருன்னு சொல்றதுக்குள்ள குடெல்லாம் வீங்குற அளவு குடிச்சிட்டு இருக்கா. பாந்தி வர போய் காரை நிறுத்தி அவளும் அவ கீப்பும் வெளியே போயிட்டாங்க. போறப்போங்க பாஸ் பொண்டாட்டியோட கீப்பு அவன் போனை வச்சுட்டு போயிட்டான். போனுக்கு ரிப்பீட் மோல்ல மெசேஜ் வந்துகிட்டே இருக்கு. எடுத்து பார்த்தா லோக்கல் ரவுடி. சரிடா தம்பி, நீ சொன்ன பிளானும் நல்லா தான் இருக்கு, காசு எங்கன்னு மட்டும் கேளு, கோக்கி போட்டு தூக்கிடுவோம். அப்புறம் இன்னைக்கு வேற நம்ம கிளப்லயே நம்பர் 1 அழகியா இருப்பாள்ல கியூட்டி, அவளை ரெட்டாகல சேர்க்க இவ்வளவு நாள் எவ்வளவு பாடுபட்டிருப்போம். இன்னைக்கு அந்த கனவை நிறைவேற்றிட்டேன்டா, ஒரு ஆளோட அவளை அனுப்பி விட்டேன், இனி ஒரே மஜா தான் அப்படின்னு அதையும் சேர்த்து அனுப்பியிருக்கான். ரீட்டா பார்த்துட்டு சும்மா இருப்பாளா? மெசேஜ பார்த்ததும் இவங்க 2 பேரையும் இங்கே விட்டு கியூட்டிய எவன் எங்க தூக்கிட்டு போறானோ அந்த ஸ்பாட்டுக்கே போய் நல்லா டேமேஜ் ஆன டவரா செட்டு மாதிரி இருந்துகிட்டு, பொம்பளை சோக்கா கேக்குது உனக்கு அப்படின்னு அவனை அடிச்சு போட்டு கியூட்டியை காப்பாத்தி கொண்டு வர ரீட்டா தான் பதுக்கி வச்சிருக்க பாஸோட பணத்தை எடுக்க திட்டம் போட்டாலே. ரீட்டாக இருக்க ஒரே ஆள்னா கியூட்டி தான். சோ இவ பிளான பத்தி அவகிட்ட சொல்லி தானே ஆகணும். பிளான சொன்னதும் உனக்கு பாஸ் யாருன்னு தெரியாதுன்னு நினைக்கிறேன், அவன் பணத்தை மட்டும் நம்ம எடுக்க ட்ரை பண்றோம்னு அவனுக்கு தெரிஞ்சுது, கொன்னு கொலை எடுத்துருவான், வேணாம் ரிஸ்க் விட்டுருன்னு கியூட்டி சொன்னாலும் நம்ம ஏமா உண்ணும், நம்மளும் தான் இவ்வளவு நாள் நியாயமா சம்பாதிச்சோம், அந்த பணத்தை நம்ம கிட்ட இருக்க விட்டானுங்களா, எப்படி எல்லாம் ஏமாத்தினானுங்க. அதே மாதிரி நம்ம ஒரு தடவை பண்ணா என்ன தப்பு, நான் இதை பண்ணதான் போறேன், ஒன்ஸ் இதை பண்ணிட்டா நம்ம கஷ்டம் எல்லாம் தீந்துரும், நீ வரியா இல்லையா அப்படின்னு ரீட்டா கியூட்டிய கம்பல் பண்ணி சரின்னு கியூட்டியும் ஒத்துக்கிறா. இவங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாஸ் வாங்கியிருக்க ஏதோ ஒரு லேண்ட்ல தான் அந்த பணம் புதைக்கப்பட்டிருக்கு. அவன் இருக்க பணத்தெல்லாம் போட்டு லேண்டா வாங்கிட்டான், அதுல எங்க பணம் புதைக்கப்பட்டிருக்குன்னு கரெக்டா தெரியணும்ல. அதுக்கு ஒரே வழி பாஸோட போனை ஹேக் பண்ணி ஒரு ஆப் மூலியமா அவன் எங்கெல்லாம் லேண்ட் வாங்கி போட்டிருக்கான், அதுல எந்த லேண்டுக்கு அடிக்கடி போயிட்டு வரான் அதை கண்டுபிடிக்கணுங்க. பாஸ நெருங்கிறது தான் குதிரை கொம்பா இருக்கும். ஓகே, முதல் ஸ்டெப் எடுத்து வைப்போன்னு கியூட்டி ரீட்டா 2 பேரும் பாஸ் ஒரு பாருக்கு போறதுக்கு முன்னால வெளியே அவனுக்குன்னு ஒரு லேடி பாடி கார்டு இருக்கா, அவகிட்ட பேசிட்டு இருக்கான். ஏமா அங்க கிருதா இல்லாத கிருமாடா மாதிரி ஒருத்தர் நிக்கிறாள்ல, மோசமானவுமா பாஸோட பாடி கார்டு, நீ பாஸ நெருங்க போற, பாஸுக்கு ஏதாச்சும் கெட்டது பண்ண போறன்னு அவளுக்கு தெரிஞ்சது கிண்ணி எடுத்து வெந்நீர்ல போட்டு குடிச்சிருவா. சோ நீ எதுவும் பண்ணாம நம்ம பிளான் படி அமைதியா இரு, நான் உள்ள போய் அவன் போன் கிடைக்குதான்னு பாக்குறேன்னு பாருக்குள்ள போன கியூட்டி எக்காரணம் கொண்டும் பாஸ் கியூட்டியோட மூஞ்ச பாத்துறவே கூடாது. சோ கண்ணுல சின்னதா ஒரு மாஸ்க் போட்டுக்கிட்டு பாஸும் அவன் ஆள் ஒருத்தவனும் டேபிள்ல உட்காந்துருக்காங்க. அங்க போய் கியூட்டியும் அட்டனன்ஸ் போடுறா. அப்ப பேச்சுவார்த்தை இல்லைங்க, பாஸ் கூட பேசிட்டு இருந்தவன் கியூட்டிக்கு கொடுத்தா பாருங்க ட்விஸ்ட. நம்ம அப்பவே பார்த்தோம்ல, கியூட்டி இல்லாம நிறைய பொண்ணுங்க வீடு வாங்கணும்ன்றதுக்காக யாரோ ஒருத்தவங்க கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணிருந்தாங்க, அவன் செத்துட்டான், கம்பெனி திவால் ஆயிடுச்சு, இவங்க காசு போச்சுன்னு. வக்காலி அந்த கம்பெனிக்காரனும் பாஸும் பார்ட்னருங்க. காசு அதிகமாயிடுச்சு, அந்த காசை ஆட்டியா போடணுன்றதுக்காக அவனை கொன்னுட்டு காசை வாரி சுருட்டினதே பாஸ் தான். கியூட்டி சாதாரண ஒரு பொண்ணு தானே, அவளுக்கு முன்னால இதை சொன்னா என்ன ஆயிட போகுதுன்னு பாஸோட ஆள் அசால்ட்டா பேசிட்டான். பாஸுக்கு வந்த கோவத்துக்கு ஒரு முறை முறைச்சதுதான் இவன் அமைதியாக என்ன புண்ணியம், கியூட்டிக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு. சோ ஏற்கனவே பாஸ் பணத்தை ஆட்டியா போடணும்னு இருந்த வெறி நம்ம பணத்தை ஏமாத்திட்டான்னதும் இன்னும் அதிகமாக அந்நேரம் பார்த்து கூட இருந்தவன் வேற ஒரு பொண்ணை கொட்டிக்கிட்டு டான்ஸ் ஆட போயிடுறான். பாஸ் கியூட்டி மூஞ்சில இருக்க மாஸ்க அவுத்தே ஆகணும், அவளை பார்த்தே ஆகணும்னு துடிக்கிறான். பொண்ணுன்றதுக்காகவோ ஆசைப்பட்டோ இல்ல, யாருன்னு தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக. ஆசை இருந்தா மட்டும் தோசை கடிச்சிருமா சார்? தோசை வேணும்னா சட்டி எடுக்கணும், அடுப்பை பத்த வைக்கணும், மாவு ஊத்தணும், எவ்வளவு இருக்கு. என்ன பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க, பேசாம உங்களுக்கு எனக்கு ஒரு போட்டி வச்சுப்போம், நீங்க ஒரு கிளாஸ் நான் ஒரு கிளாஸ்னு மாறி மாறி சரக்க போடுவோம், கடைசியா நான் தோத்துறேன்னு வைங்களேன், என் மூஞ்சில இருக்க மாஸ்க கழட்டி நான் யாருன்னு உங்களை காட்டுறேன் அப்படின்னு போட்டி போட்டு குடிச்சிட்டு இருக்காங்க. கியூட்டி உள்ள வரதுக்கு முன்னாலே ரீட்டா கிட்ட சொல்லிட்டா, ஒருவேளை அரை மணி நேரத்துக்குள்ள நான் வெளியே வரலன்னு வையேன், நீ உள்ள இருக்க பாஸ வெளியே வர வைக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு செல்லா கிட்டமா வேலையை காட்டியே ஆகணும், அப்பதான் நம்ம வேலை ஈஸியா முடியும்னு சொல்லிருப்பா. மாத்துக்கட்டுல உள்ள குடிச்சிட்டு இருக்காங்க. வெளியே அரை மணி நேரம் ஆகியும் கியூட்டி வரவும் இல்ல, என்னாச்சுன்னு தெரியவும் இல்லையா. ரீட்டா
வெளியே இருக்க பாஸ் கார் மேல ஒரே குத்தா குத்த வெளியே இருக்க பாஸ் கார் மேல ஒரே குத்தா குத்த மேல இருக்க பாஸ்க்கு இந்த தகவல் கிடைச்சி அவன் டேபிள்லயே அவன் போனை விட்டு கீழே வந்துடுறாங்க. ரீட்டா பாஸ பார்த்து துளி கூட பயப்படலையே. சார் இந்த மாதிரி வண்டி ஓட்டிட்டு வந்தேன், தெரியாம உங்க கார் மேல பட்டுருச்சு, இன்சூரன்ஸ் போட்டிருக்கீங்கல்ல, கவர் பண்ணிக்கலாம்ல, உங்க நம்பர் கொடுங்க, போலீஸ்ட சொல்லி கேஸ் போட ஈஸியா இருக்கும் அப்படின்னு கேக்குறா. சரி பரவாயில்ல, என் கார் தானே, நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு போ அப்படின்னு பாஸ் தெனாவட்டா பேசுறான். நல்லா பொண்ணு கிடைக்காத பொமக்ரானேட் மாதிரி இருந்துகிட்டு வாங்காரு, நீ கிளைம் பண்ணாட்டி போ, எனக்கு என்ன அப்படின்னு அவனுக்கு மேல ரெட்டத்திமுறோட ரீட்டா பாஸ் மேல காரை இடிக்கிற மாதிரி இவ காரை எடுத்துட்டு போறா. இந்த கேப்ல மேல இருந்த கியூட்டியோங்க பாஸ் போன வச்சுட்டு போனான்ல, அதுல பிளான் பண்ண மாதிரியே ஒரு ஆப் யூஸ் பண்ணி பாஸுக்கு எங்கெல்லாம் இடம் இருக்கு, அதுல அவன் எங்கெல்லாம் அடிக்கடி போறான்றத கண்டு புஷ்டா. அன்னைக்கு நைட்டே பாஸ் அவன் வாங்கி போட்டிருக்க இடத்துல அடிக்கடி போறது ஒரு கல்லறைக்கு. அந்த கல்லறைக்கு ரீட்டாவும் கியூட்டியும் போறாங்க. கொடுமை என்னன்னா பாஸ் பொண்டாட்டி மூலியமா இதே விஷயத்தை தெரிஞ்சுக்க லோக்கல் ரவுடியோட குரூப்பும் ட்ரை பண்ணிட்டு இருக்கல, அவனுங்களுக்குமே மேட்ரு தெரிஞ்சு போச்சுங்க. இது இந்த ரெண்டு பொண்ணுங்களுக்கும் தெரியல. நம்ம தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சோம்னு நினைச்சு கல்லறை இருக்க இடத்துக்கு போனவங்க அங்க நிறைய சமாதியை பாக்குறப்போ ஒரு சமாதிக்கு மேல மட்டும் அடையாளத்துக்காக வச்ச மாதிரி மெஷின் ஒண்ணு இருக்கா. கண்டிப்பா இது கீழே தாண்டி பணம் இருக்கும். நோண்டுன்னு மூச்சு வாங்கி உசுரை கொடுத்து நோண்ட ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பள்ளத்துல என்னமோ தென்படுது. எடுத்து பார்த்தா 700 மில்லியன் வானுங்க. நம்ம ஊர் காசுக்கு 4.5 கோடி ரூபாய் மொத்தமா ஒரு பேக்ல இருக்கு. அடடா, கண்ட கனவெல்லாம் பழியுதே. இது போதும் நீ நம்ம செட்டில் ஆகிறதுக்கு. வா போலான்னு கிளம்புறதுக்கு முன்னால ரெண்டு பேரும் நினைச்சு கூட பார்க்காத நச்சுன்னு ஒரு ட்விஸ்ட்டுங்க. பண பேக் கிடைச்சது இல்ல, அதுக்கு கீழே ஏதோ ஒரு பெரிய மரப்பெட்டி இருக்க மாதிரி கண்ணில் தென்படுது. கொய்யால பெட்டியை ஓபன் பண்ணா பெட்டி முழுக்க கோல்டு பிஸ்கெட். அதோட மதிப்பெல்லாம் கணக்கே போட முடியாது. கோடான கோடி கோடி கோடின்னு அளவு போய்கிட்டே இருக்கும். இது என்னடா நம்ம கிடைச்ச லக்கு, நம்ம கும்பிடாத தெய்வம் நம்ம கூட தான் வருவன்னு அடம் பிடிக்குதே, தூக்குடா செல்லத்தை அப்படின்னு பணம் கோல்டு பிஸ்கெட் ரெண்டையும் கார்ல ஏத்திக்கிட்டு பற்பல கனவுகளோட ரெண்டு பொண்ணுங்களும் வீட்டுக்கு வந்துட்டு இருந்தா மறுபடியும் எதிர்பார்க்காத ஒரு ஏடா கூடமான ட்விஸ்ட். இதே பணத்தை எடுக்க லோக்கல் ரவுடின்ற ஒருத்தவனும் பிளான் போட்டுட்டு இருந்தான்ல, கரெக்டா அவன் இவங்களுக்கு எதிரில் காரை ஓட்டிட்டு வரப்போ இந்த கார்ல போன இவங்க ரெண்டு பேரையும் பாத்துறான். இவளுங்க ரெண்டு பேருக்கும் இங்க என்ன வேலை, திருட்டு கோட்டுங்க, நம்ம திருட நினைச்சதுதான் அதுங்க திருட்டு போது போல அப்படின்னு அவன் இவங்க காரை துரத்த ஆரம்பிச்சிடறான். ஐயோ அவன் வராண்டி, இப்ப என்னடி பண்றது, மாட்டிக்கிட்டா மொத்தமும் போயிடுமே அப்படின்னு ரீட்டா பதற. இரு 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 ஏன் அவசரப்படுற, ரைட்டு, நம்ம மொத்தமா அழைக்கிறத விட நம்மள துரத்துற அவங்கிட்ட 4 கோடியை கொடுத்து ஆய கட்டுருவோம். என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு, நீ காரை ஓட்டேன் அப்படின்னு கியூட்டி சொல்லி கொஞ்ச தூரம் போறதுக்குள்ள பின்னால வந்துட்டு இருந்த லோக்கல் ரவுடி பாதி வழியிலே அவங்க காரை மடக்கிடுறான். டிரைவர் சீட்ல இருக்க ரீட்டா கிட்ட போயிட்ட, என்ன ஆனவன் உனக்கு, காரை நிறுத்துறீன்ற, நிறுத்த முடியாதா, ஒழுங்கா கார் கதவை தோற, இல்லைன்னா கண்ணாடி சுக்குநூறா சில்லு விடும் அப்படின்னு மிரட்டிட்டு இருக்கப்போ பேசஞ்சர் சீட்ல உட்காந்துருக்க கியூட்டியோ வேணும்னே காருக்குள்ள இருக்க அந்த 4 கோடி ரூபாய் பண பேக் எடுத்துக்கிட்டு காட்டுக்குள்ள ஓடுறாங்க. பிளான் புரியுதா உங்களுக்கு? லோக்கல் ரவுடிய காருக்கு பக்கத்திலேயே வச்சிருந்தாதான் உள்ள இருக்க தங்கத்தை அவன் கண்டுபிடிச்சிருவான். இது மட்டும் தான் நாங்க எடுத்த பணம், அதை காப்பாத்திக்க வச்சு நான் ஓடி ஆகணும் அப்படின்னு கியூட்டி ஒரு ஆக்டிங்க போட்டா அவனும் நம்பிடுவான்ல. சோ கியூட்டி காட்டுக்குள்ள ஓட பின்னாலேயே போனவன் காட்டுக்குள்ள கியூட்டியோட சண்டை போட, அதுக்கப்புறம் வந்த ரீட்டா கியூட்டியோட ஒத்துழைக்க ரெண்டு பொண்ணுங்களும் சேர்ந்து அவனை எப்படியாவது அச்சு போட்டுலான்னு பார்த்தா முடியல. லாஸ்டா ஜெயிக்கிறது அவன் தான். சரிடா எப்பா, உனக்கு அந்த பணம் தானே வேணும், எடுத்துன்னு போ, எங்களை ஆள விடு அப்படின்னு அவனை ஜெயிச்ச மாதிரி நம்ப வச்சதும் இவனுங்க போவான்னு பார்த்தா பண பேக்கோட நேரா இவங்க கார்கிட்ட போய் காருக்குள்ள எட்டி பாக்குறான். காருக்கு அடியில தான் பேக் சீட்ல தங்கம் இருக்கு. அதை பார்த்துட்டு திரும்பினவன், அடி சக்காலத்தீங்களா, என்னையே ஏமாத்த பாக்குறீங்களா அப்படின்னு கத்துறான். சூப்பரு, தங்கம் இருக்கிறது தெரிஞ்சு போச்சு போல அப்படின்னு ரெண்டு பொண்ணுங்க பதறனா நல்லா சனிக்கிழமை சந்தையில வாங்கின சாணி உண்டியல் மாதிரி இருந்துகிட்டு அது ஒரு வெத்து வேட்டு போலங்க. காருக்குள்ள எதையும் பார்க்கல, சும்மா நாச்சுக்கு பொண்ணுங்களை மிரட்ட கத்திருக்கான். ஐயோ பயந்துட்டேன்டா எப்பா, வேற யாரையும் இந்த மாதிரி பயமுறுத்திராத, அல்பாயஸ்ல போயிடுவாங்க, மூஞ்சியும் மொகரையும் போடா டேய், சிரிப்பு தாண்டா வருது எங்களுக்கு அப்படின்னு பொண்ணுங்க ரெண்டு பேரும் அமைதியா இருக்க. நினைச்ச மாதிரி அவனும் போயிட்டான். இனிமேல் தங்கம் இவங்களுக்கு தான். அடுத்து இந்த தங்கத்தோட எங்க போறதுன்ற கேள்வி வரப்போ இருக்கவே இருக்கு நம்ம அம்மா வீடு. அம்மாவை பாக்குறோம், அம்மா தங்கம் ரெண்டையும் தூக்கிட்டு இந்த நாட்டை விட்டு பறகுறோம் அப்படின்னு கியூட்டி ஐடியா கொடுத்து கியூட்டி ரீட்டா ரெண்டு பேரும் அம்மாவை பார்க்க போறாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஃபர்ஸ்ட் டைம் கியூட்டி வேலைக்கு போனப்போ அங்க இவளும் இன்னொரு லேடியும் சேர்ந்து எடுத்த போட்டோ ஒண்ணு போன்ல பாத்துட்டு இருந்தால, அந்த இன்னொரு லேடி தாங்க இவங்க அம்மா. நல்லா வாழ்ந்தவங்க ஒரு காலத்துல, இப்ப குடிச்சு குடிச்சு குடிக்க அடிக்ட் ஆயிட்டாங்க. இதுல பாத்தீங்கன்னா மதரோட சொந்த பொண்ணு ரீட்டா. பல வருஷத்துக்கு முன்னால மதரும் ரீட்டாவும் ரோட்டோரமா நடந்து வந்துட்டு இருந்தப்போ அங்க கியூட்டி சின்ன பொண்ணான கியூட்டி அனாதையா நின்று இருந்திருக்கா. மதர் அவளை பார்த்துட்டு அவளை அடாப்ட் பண்ணிருக்காங்க. கியூட்டிக்கு மதர் மேல கொல்ல பாசங்க. ஆனா ரீட்டாவுக்கும் மதருக்கும் சிங்கே ஆகாது. இப்ப கூட நம்ம ஏன் இங்க வந்தோம் அப்படின்னு ரீட்டா மூஞ்ச தூக்கி தான் வச்சிருக்கா.
பட் கியூட்டியோ மா இந்த மாதிரி ஒன்று ஆயிடுச்சுமா, நீ நான் ரீட்டா மட்டும் இல்லம்மா ஒரு முக்கியமான பெட்டியும் யாருக்கிட்டையும் மாட்டிக்காம ஜப்பானுக்கு போகணுமா, அப்படிப்பட்ட ஹெல்ப் பண்ற யாரையாவது உனக்கு தெரியுமான்னு கேட்டா மதர் என்ன சாதாரண ஆளா, அவங்க பிரைம் டைம்ல ஆஹா ஓஹோன்னு வாழ்ந்தவங்களாச்சு. சோ ஜப்பான் எம்பசியை சேர்ந்த ஒரு பெரிய தலையோட இவங்க ஒண்ணு மண்ணுமா இருந்ததை வீடியோவை எடுத்து வச்சிருக்காங்க. வீடியோவை பொண்ணுங்கள்ட்ட காட்டி இந்த வீடியோவை காட்டி அந்த ஆளை பிளாக்மெயில் பண்ணுமா, ஈஸியா மாட்டிப்பான், நம்ம கேட்கறதையும் கேள்வியே இல்லாம பண்ணி கொடுப்பான். அப்புறம் நம்ம ஜப்பானுக்கு போனோம்னா ஃபேக் பாஸ்போர்ட் வேணும்ல, அதுக்கு இவனை போய் பாருங்க பாஸ்போர்ட்டை ரெடி பண்ணி கொடுப்பான்னு வேற ஒரு ஆளோட விசிட்டிங் கார்டை கொடுக்க இதுக்குள்ள மறைச்சு வச்ச இடத்துல பணத்தையும் நகையையும் காணோன்னு பாஸுக்கு தெரிஞ்சு போச்சு. அங்க பணம் மறைக்கப்பட்டிருக்க விஷயம் பொண்டாட்டியை தவிர்த்து வேற யார் மூலியமாகவும் வெளியே போயிருக்க வாய்ப்பே இல்லைன்னு லேடி பாடி கார்டை விட்டு பொண்டாட்டிய பொழக்க வச்சிட்டாங்க. அவளும் சாவறதுக்கு முன்னால என் கீப்பு கிட்ட தான் அதை சொன்னேன்னு உண்மையை ஒத்துக்கிட்டதும் இந்த பக்கம் கியூட்டி கிட்ட வந்தா ஆக்சுவலா அந்த ஜப்பான் எம்பசியை சேர்ந்த ஆளுக்கு வீடியோ அனுப்பியாச்சு. மதர் தான் போய் அவனை பிளாக்மெயில் பண்றதா இருந்துச்சு. இவங்க இருக்க போதையில எங்க போறது, நிக்கவே நிதானம் இல்ல, மிரட்டெல்லாம் வாய் வருமா, சரி பரவாயில்லம்மா நீ வீட்டுல ரெஸ்ட் எடு, நான் போய் அவங்க கிட்ட பேசிட்டு வந்துடுறேன்னு அம்மாவை படுக்க வச்ச கியூட்டி வெளியே இருக்க ரீட்டா கிட்ட தயவு செஞ்சு உன் கார் எடுத்துக்கிட்டு வெளியே போயிட போறடி, இந்நேரம் நம்மள தேட ஆரம்பிச்சிருப்பாங்க, உன் காரை பார்த்தா அடையாளம் தெரிஞ்சிடும், நான் போய் அந்த ஆள் கிட்ட பேசிட்டு வரதுக்குள்ள நீ போய் பாஸ்போர்ட்டை ரெடி பண்ற வழியை பாரு, போயிட்டு சீக்கிரவா அம்மாவை பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கியூட்டி போறா. பின்னாலேயே ரீட்டாவும் கிளம்பி போறா. அதுக்கப்புறம் தாங்க மதர் ஒரு மாசான ட்விஸ்ட கொடுக்குறாங்க. பொண்ணுங்க இருக்க வரைக்கும் போதையில இருக்க மாதிரியே இருந்தவங்க பொண்ணுங்க போனதும் டபுக்குன்னு கண்ண முழிக்க ஒரு பக்கம் கியூட்டி ஜப்பான் எம்பசி ஆளை போய் மிரட்டிட்டு இருக்கா, இன்னொரு பக்கம் ரீட்டா பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கான வேலையை பாக்குறா. மூணாவதா பாஸோட பாடி கார்டு பாஸ் பொண்டாட்டியோட கீப்பை பிடிச்சி பிரின்னு பிரிச்சதுல அவன் லோக்கல் ரவுடியோட பேரை சொல்றான். இவனை நோக்கி ஒரு பெரிய புயலே வரப்போகுதுன்னு தெரியாம சாருக்கு என்ன குதூகலம், பொண்ணுங்கள்ட்ட இருந்து மிரட்டி எடுத்துட்டு வந்த பணத்தை குஜாலா எண்ணிட்டு இருக்கப்போ இவன் ரூம் கதவுக்கு பின்னால வந்த பாடி கார்டு கையாலேயே கண்ணாடியை உடைச்சு அது வழியா அவன் கழுத்தை பிடிச்சி அவன் கழுத்தையும் கண்ணாடியையும் ஒன்னோட ஒன்னா வச்சு தேய்ன்னு தேய்ச்சதுல ஆளுக்கு இறங்கி போயிட்டாங்க. பின்னாலேயே பாசம் வந்துட்டான். லோக்கல் ரவுடிய படுக்க போட்டு அவன் உடம்புல அடி விழாத இடமே இல்ல. எவ்வளவு தைரியம் இருந்தா என் வீட்டு பணத்து மேலே கை வச்சிருப்ப அப்படின்னு இன்ச்சு பை இன்ச்சா அவன் உடம்புல சில்லறைய செதற விட்டு கணுக்கால கட் பண்ண போற டைமிங்ல ஐயா உங்க வீட்டு பணத்தை எடுத்தது தான் உங்களுக்கு கோவம், அம்மா சத்தியமா நான் அந்த பணத்தை எடுக்கலையா, பிச்சை எடுத்தானா பெருமாள் அதை புடுங்கி தின்னானா அனுமானுன்ற கதையா, கியூட்டி ரீட்டான்னு இந்த ரெண்டு நாதாரிங்க தான் உங்க வீட்டு பணத்தை திருநாங்க, நான் அவங்கள்ட்ட இருந்து பணத்தை புடிங்கிட்டு வந்தையா, அவ்வளவுதான், அந்த ரெண்டு பேர் எங்க இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்களேன், நானே அவங்கள்ட்ட உங்களை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு பாஸ் கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் கியூட்டி எம்பசி ஆள் கிட்ட பேசிட்டு வீட்டுக்கு வந்தா பார்க்கிங்ல நிறுத்தி வச்சிருந்த காரை காணோம். எவ்வளவு சொன்னாலும் திருந்த மாட்டாள், அவ காரை எடுக்காதீன்னு சொன்னா எடுத்துட்டு போயிட்டா பாரு அப்படின்னு அவசரமா வீட்டுக்குள்ள போனா வீட்டுல அம்மாவையும் காணோம், இவங்க வச்சிருந்த தங்கத்தையும் காணோங்க. மதர் ட்விஸ்ட் கொடுத்து மயக்கிட்டாங்க. கொஞ்ச நேரத்திலே ரீட்டாவும் வந்துடுறா. தங்கத்தோட தப்பிச்சு அம்மாவுக்கு போனை போட்டு எனக்கு அப்பவே தெரியும்டி உன்னெல்லாம் நம்ப கூடாதுன்னு நான் இவட்ட சொன்னேன், கேட்டாளா, நாங்க கஷ்டப்பட்டு அதை எடுத்துட்டு வந்திருக்கோண்டி, அந்த தங்கத்தை எங்கள்கிட்ட கொடுத்துரு, எங்க வச்சிருக்கான்னு இவ கத்துனதும் ஹஹா நீங்க கேட்டா உடனே சொல்றதுக்கு தான் அந்த தங்கத்தை நீங்க இல்லாத நேரம் பார்த்து பிளான் போட்டு எடுத்துட்டு வந்தனா நானும் எவ்வளவு நாள் தான் நல்லவளாவே நடிக்கிறது, எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இல்ல, அதை நான் பார்க்க வேணாம், சோ தங்கத்தை நான் எடுத்துக்கிறேன், இனிமேல் எனக்கு போன்லாம் பண்ணாதீங்க, அப்புறமா ரீட்டா உனக்கும் எனக்கும் மட்டும் தனியா ஒரு ரகசியம் தெரியும்ல, அதை அனாவசியமா என் வாயில இருந்து வர வச்சிடாத, போனை வை அப்படின்னு போனை கட் பண்ணிட்டுங்க. என்ன ஏத்தம் பாருங்களா மாதாஜிக்கு. நான் ஏற்கனவே சொன்னேன்ல ஒரு பெண் விஐபி கஸ்டமர் பாருக்கு போறப்போ அவங்களுக்கு கம்பெனி கொடுக்க பசங்களும் இருப்பாங்கன்னு, அந்த மாதிரி ஒரு பாருக்கு போய் வேலை செய்யற பசங்களுக்கு முன்னால தங்க கட்டி ஒன்னு எடுத்து நீட்ட இது சாதாரண விஷயமா, இந்த ரூமோட முடிஞ்சு போயிடுமா, தங்கத்தை பார்த்தவன்லாம் ஒரு பெரிய புள்ளி தங்கத்தோட இங்க வந்திருக்குன்னு வெளியே அவனுக்கு தெரிஞ்ச ஆளுங்கள்ட்ட சொல்லதானே செய்வான். அப்படி அந்த தகவல் பையா லோக்கல் ரவுடி வரைக்கும் போக அவன் பாஸ்ட் அதை போட்டு கொடுத்து பாஸ் லேடி பாடி கார்டை இந்த பாருக்கு அனுப்புறான். இந்த கேப்ல கியூட்டி ரீட்டா ரெண்டு பேருமே கழுத கெட்டா குட்டிச்சவரு எப்படியும் காணாம போன அம்மா அந்த பாருக்கு தான் வரும்னு கெஸ் பண்ணி அவங்களுமே பார் வாசலுக்கு வந்துட்டாங்க. கரெக்டா இவங்க வராங்க. லேடி பாடி கார்டு பாருக்குள்ள போறா. பார்த்து பயந்து ஓரமா நின்னுறாங்களா. உள்ள போன பாடி கார்டு மாதாஜிய மாறுகால் வாங்க. அந்த அம்மா மூஞ்சில பயமே இல்லைங்க. என்ன இப்போ தங்கம் தானே வேணும், உன் பாஸ் கிட்ட என்ன கூட்டினு போ, நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன்னு கேஷுவலா சொல்லிட்டு இருக்கு. கண்ணு மிக்கிற நேரத்துல கதவை திறந்துட்டு உள்ள வந்த ரீட்டா பாடி கார்டு மண்டையில மடக்குன்னு ஒரு ஷாட்டை போட்டு அம்மாவை காப்பாத்திக்கிட்டு பேக் டோர் வழியா தப்பிக்க ட்ரை பண்றாங்க. நியாயமா பார்த்தா மாதாஜி இதுக்கு ஒத்துழைக்கணும் தானே. அந்த அம்மா எதுக்கும் சரிப்பட்டு வர மாட்டேங்குது. நீ எல்லாம் ஒரு ஆளு, நீ என்னை காப்பாத்த வந்துட்ட, நான் திண்ணைய புடிச்சு நடந்தப்போ நீ எண்ணெயை புடிச்சு நடந்த ஆளு, நீ காப்பாத்தி நான் உயிர் வாழணும்னு அவசியமே இல்லடி. உனக்கு பிடிச்ச மாதிரி நீ உன் வாழ்க்கைய வாழ, எனக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி என் வாழ்க்கைய நான்
நான் வாழ்ந்துக்கிறேன், சும்மா சும்மா என் பின்னாலேயே வந்து என்ன தொல்லை பண்ணிட்டு இருக்காத ஏதாச்சிப்ப அப்படின்னு ரொம்ப கேவலப்படுத்தி ரீட்டாவை துரத்தி விட்டு மறுபடியும் லேடி பாடி கார்டு கையிலேயே போய் மாட்டுதுங்க. அந்த பக்கம் வெளியே போன ரீட்டா கியூட்டி கிட்ட போனதும் எங்கடி அம்மா கூட்டின்னு வரேன்ட்டு தானே உள்ள போன, கூட வரலையான்னு கியூட்டி கேக்குறா. ஏய் அடி போடி, நீயும் உங்க அம்மாவும் அது வெளியே வரல, நீ என் கூட வர மாதிரி இருந்தா வா, இல்லனா இதை தனியா அப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும், நான் கிளம்புறேன்னு ரீட்டா கோச்சிக்கிட்டு போற. அதே டைம் பாருக்குள்ள இருந்த லேடி பாடி கார்டு மாதாஜியை அடிச்சு வெளியே எடுத்துட்டு வந்து கார்ல ஏத்த அதை பார்த்த கியூட்டியோ காரை கிளம்பினதும் அந்த காருக்கு பின்னாலேயே ஃபாலோ பண்ணிட்டு போறா. அங்க சீனை கட் பண்ணா பாஸுக்கு சொந்தமான ஒரு பிரைவேட் இடம், அங்க பல உயிர்களை காவு வாங்கின ஒரு புதகுழி, அதுக்குள்ள ஒரு ஆளை விட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போய்கிட்டே இருப்பாங்க. அது பத்தாதுன்னு புதகுழியில நம்ம பாடி பார்ட்ஸ் எது பட்டாலும் அது அப்படியே கல்லு மாதிரி உறைஞ்சு போயிடும், அசைக்கவே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வெளியவே இருந்து ஒரு காலை மட்டும் புதகுழிக்குள்ள விட்டீங்கன்னு வைங்களேன், அந்த இடம் உறைஞ்சு போயிடுங்க. அப்படிப்பட்ட குழிக்குள்ள மாதாஜியை விட்டு வெளியே ஒரு கைத்தை கட்டி கைத்தோட இன்னொரு எண்டை மாதாஜி கையில கொடுத்துட்டாங்க. அந்த கயிறு தான் உன்னோட லைஃப் லைனு, நீ அதை புடிச்சிட்டு இருக்க வரைக்கும் குழிக்குள்ள போக மாட்ட அப்படின்னு எனக்கா கயிறு இருக்கணும்னு மனசு மாறதுக்குள்ள மரியாதையா தங்க எங்க இருக்குன்னு சொல்லிட்டு பாப்போம் அப்படின்னு பாஸ் கேட்டுட்டு இருக்கப்போ காரை ஃபாலோ பண்ணிட்டு வந்த கியூட்டியும் இங்கதான் ஒரு இடத்துல ஒளிஞ்சு நின்று என்ன நடக்குதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கா. அவ பாக்குறத புதக்குழிக்குள்ள இருந்த மாதாஜி பாத்துடுறாங்க. கியூட்டி வேற சும்மா இல்லாம இந்த விஷயத்த ரீட்டா கிட்ட சொல்லிடலான்னு போன் எடுத்தாலும் என்னவோ எடுத்த போனு தவறி கீழே வந்து சவுண்ட் வருதா. மோப்பம் முடிச்சு பாடி கார்டு இந்த பக்கம் திரும்புறா. கியூட்டி மாட்டிக்க கூடாதுன்றதுக்காகவே பாடி காரை டைவர்ட் பண்ண மாதாஜி, தங்கம் தானே வேணும் உங்களுக்கு, இந்த இடத்துக்கு போங்க, அங்க ஒரு லாக்கர் இருக்கும், அதுல 12வது லாக்கர்ல தான் தங்கத்தை வச்சிருக்கேன் அப்படின்னு உண்மையை சொல்ல மாதாஜி இந்த உண்மையை இப்பதானே சொல்றாங்க. இது எப்படி ரீட்டாவுக்கு தெரிஞ்சதுன்னே தெரியலங்க. மாதாஜி எந்த லாக்கரை சொல்றாங்களோ கரெக்டா அவ அங்க போய் பாஸ்வேர்டை போடுறா. என்ன லாக்கர் இதுதானே தெரிஞ்சாலும் பாஸ்வேர்டு இவளுக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் ஒன்ன போடுறா தப்புன்னு காட்டுது, ரெண்டாவது ஒன்ன போடுறா அதுவும் தப்புன்னு காட்டுது. சோ திறக்க முடியாம தத்தளிச்சிட்டு இருக்கா. மறுபடியும் இங்க மாதாஜி கிட்ட வந்தா மாதாஜி உண்மையை சொல்லியாச்சு. அப்புறம் முடிச்சு விட வேண்டியதானே அவங்கள. அதுக்கு பாடி கார்டு கிட்ட வரப்போங்க, சனி போனம் தனியா போவாதுன்ற கதையா. மாதாஜி பாடிகாரோட காலை பிடிச்சி அவளை புதக்குழிக்குள்ள இழுத்துறாங்க. பாஸுக்கும் தான் ஸ்கெட்ச் போட்டாங்க, அவன் லைட்டா மிஸ் ஆயிட்டான். சோ பாடிகார்டு மாதாஜி ரெண்டு பேரும் சேர்ந்தே புதக்குழிக்குள்ள போறாங்களா. அதை கியூட்டி ஏக்கமா பாத்துட்டு இருக்காருத மாதாஜியும் பார்த்த மேனிக்கு புதக்குழிக்குள்ள போக, அதோட அந்த பக்கம் பாஸோட ஆளுங்க மாதாஜி சொன்ன லாக்கர் கிட்ட போனா அங்க ஒரு ட்விஸ்டுங்க. இவங்க போகும்போது லாக்கர் திறந்தே இருக்கு, உள்ள கோல்ட காணோம். சோ பாஸ்வேர்ட் தெரியாம தவிச்சிட்டு இருந்த ரீட்டா எப்படி பாஸ்வேர்டை போட்டு எடுத்தாலோ. இந்த பக்கம் அம்மா செத்த சோகத்தோட கியூட்டி வீட்டுக்கு வந்தா, வாமா உனக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன், இங்க பாத்தியா தங்கம் எல்லாம் இப்ப நம்ம கையில. முதல் தடவை நம்ம அம்மா கிட்ட போன்ல பேசும்போதே உனக்கும் எனக்கும் தெரிஞ்ச ஒரு ரகசியத்தை தேவையில்லாம என்ன சொல்ல வச்சிடாதன்னு அம்மா சொல்லிச்சுல்ல. அந்த ரகசியமே நான் சின்ன பொண்ணா இருக்கும்போது அம்மா அடிக்கடி போதை பொருளை டெலிவரி பண்ற வேலைக்கு என்ன அனுப்பும். அப்படி நான் டெலிவரி பண்ண போற போதை பொருள்லாம் தங்கம் இருந்த அதே லாக்கர்ல தான் இருக்கும். சோ அம்மா அதை தான் சூசகமா சொல்லிட்டு போலாம் தான். நான் லாக்கருக்கு போய் உன் பிறந்த நாள் ஏன் பிறந்த நாள்னு எல்லாத்தையும் போட்டு பார்த்தேன், ஓப்பனே ஆகல. லாஸ்டா 123 123ன்னு போடுறேன், ஓப்பன் ஆயிடுச்சு. கால குடும்பம் இல்ல, எப்படியோ தங்க வந்துடுச்சு இல்ல, வா இனிமேலாச்சும் ஜப்பான் போற வழியை பாப்போமா அப்படின்னு ரீட்டா ஆசாசியா பேசுறா. பட் கியூட்டி வாயவே திறக்காம வீட்டுக்குள்ள போய் அவ வேலையை அவ பாத்துட்டு இருக்கா. நான் இவ்வளவு ஹாப்பியா பேசுறேன், நீ இப்படி இருந்தா என்ன அர்த்தம், என்ன ஆச்சுன்னு ரீட்டா கேட்க போய் தான் அம்மா செத்துட்டாங்கன்றத சொன்ன கியூட்டி, நான் அப்பவே உங்ககிட்ட சொன்னல அம்மாவை கூப்பிட நான் உள்ள போறேன் நீ போவாதன்னு. நான் போயிருந்தா எப்படியாவது அவங்கள பேசி கூட்டின்னு வந்திருப்பேன்டி. தங்கத்தை திருடி எடுத்துட்டு வந்தது நம்ம, அந்த விஷயம் தங்கத்தோட சொந்தக்காரனுக்கு தெரிஞ்சு அவனால நமக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு அம்மா அவங்க உயிரை தியாகம் பண்ண தாண்டி வேணும்னே போய் மாட்டிருக்காங்க. அப்படிப்பட்டவங்கள சாக விட்டோம்ல அப்படின்னு கியூட்டி அழுது ஒப்பாரி வைக்கிறா. ரீட்டாவுக்கும் அம்மா பண்ண தியாகத்தை நினைச்சு ஃபீலிங்ஸ் தான். ரெண்டு பேரும் ஃபீல் பண்ணி முடிக்க அதுக்குள்ள ரீட்டா பாஸ்போர்ட் ரெடி பண்ணியிருந்தால, அந்த பாஸ்போர்ட் வந்துருச்சு. அதை எடுத்துட்டு போயிட்டு கியூட்டி கையில கொடுக்க, வாங்கின அடுத்த செகண்டே அதை நெருப்புல போட்டு எரிச்சவ, நம்ம ஏன் இந்த இடத்த விட்டு போனோம், இது நம்ம ஏரியா, பிறந்ததுல இருந்து இங்க தானே இருந்தோம், இங்க தானே வளர்ந்தோம், இங்க தானே வாழறோம், நம்ம போக கூடாது. பாஸ் தானே நம்ம அம்மாவை கொன்னா, அவனை பழி வாங்கி அவனை ஒன்னும் இல்லாம ஆக்கி அவனை இங்க இருந்து ஓட விடணும் அப்படின்னு கியூட்டி நெருப்புக்கு முன்னால சபதம் எடுக்க, இந்த பிளானோட முதல் கட்டமா நல்லா வந்தவாசி ரோட்ல சுத்துற சன்னியாசி மாதிரியே ஒருத்தர் இருப்பான்லங்க, லோக்கல் ரவுடி. அவர் இப்ப ஹாஸ்பிட்டல்ல படுத்து பால் குடிச்சிட்டு இருக்காரு உடம்பு தேர. அவனை போய் ரீட்டாவும் கியூட்டியும் உழுகுனதுல பாஸ பத்தி அவனுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த போட்டு உடைக்கிறான். பாஸோட ஃப்ரெண்டு ஒருத்தவன், அவன் ஒரு லோக்கல் பாஸ்னு வைங்களேன், பெட்டிங்காக புதுசா ஒரு வெப்சைட்டை கொண்டு வர போறாங்க இன்னும் கொஞ்ச நாள்ல. எப்படி இதுக்கு முன்னால ஒரு பாஸ்கெட் பால் மேட்ச் நடந்ததோ அதே மாதிரி இன்னொரு மேட்ச் நடக்க போகுது, அதுவும் செட்டிங் மேட்ச் தான். போன தடவை தோத்த அதே டீம் தான் இந்த தடவையும் தோப்பாங்க, அதுதான் செட்டிங். சோ ஆப் நடத்துற பாஸும் பாஸோட பார்ட்னரும் பெரிய ஆளுங்கள்ட்டலாம் அந்த டீம் ஜெயிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி ஏமாத்தி பெட் கட்ட வச்சு அந்த காசை புடுங்குவாங்க. இதுதாங்க திட்டம். இதுல பாஸ் உள்ள புந்து என்ன பண்றான், பார்ட்னரோட காசை கொள்ளையடிக்க டீம் தான் தோக்க போகுதுன்னு அவனுக்கு நல்லா தெரியும்ல. அவனோட மொத்த
மொத்த சொத்தையும் டீம் தோக்க போதுன்னு பந்தயம் கட்டி காசை வரலான்னு இருக்காங்க. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சாலே பாஸுக்கு ஆப்புதான். அப்புறம் அவங்க கூட வியாபாரம் பண்றவங்களாம் என்ன சொம்பையா அவங்க கிட்ட காசை பறி கொடுத்துட்டு போறதுக்கு. இருந்தும் பாஸ் அதை பண்ண தயாரா இருக்கான். ஆனா இது நம்ம பிள்ளைங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. பாஸை ஒன்னும் இல்லாத ஆளா ஆகணும் தானே நினைச்சோம். அதுக்கு ஆண்டவனா பார்த்து ஒரு வாய்ப்பை கொடுக்குறான். முடிச்சு விட்டுற வேண்டியதுதான் அப்படின்னு கியூட்டிய மாதிரியே எந்தெந்த பொண்ணுங்களா வேலை பாக்குறாங்களோ அவங்கள ஒன்னா திரட்டி, நண்பிகளா நமக்குன்னு சொந்தமா ஒரு வீடு வாங்கணும்னு நினைச்சு அந்த பிளான் பழா போச்சு இல்ல. அதுக்கு காரணம் பாஸ் தான் சொன்னா உங்களால நம்ப முடியுதா? அவன் தான் காரணம். போதா குறைக்கு எங்க அம்மாவையும் கொன்னுட்டான். அவன் இருக்க வரைக்கும் நமக்கு ஏதாச்சும் ஒண்ணு நடந்துகிட்டே தான் இருக்கும். அப்படிப்பட்டவனை நம்ம இருக்க விடலாமா? கூடாது இல்ல. நீங்க பெருசா ஒண்ணும் பண்ண வேணாம், நான் சொல்றத மட்டும் பண்ணுங்க. அடுத்த 2 நாள் இங்க வரப்போற விஐபி கெஸ்ட் எல்லார்கிட்டையும் நடக்க போற பாஸ்கெட் பால் மேட்ச்ல அந்த கோச்சோட டீம் தான் ஜெயிக்க போகுதுன்னு சொல்லுங்க. அந்த டீம் மேல பந்தயம் கட்ட சொல்லுங்க. டீம் ஜெயிச்சாலே ஆட்டோமேட்டிக்கா பாஸ் திவால் ஆயிடுவான் அப்படின்னு இவங்கள்ட்ட சொன்னதும் இவங்க அதை அப்படியே பண்ணிட்டு இருக்காங்களா? இன்னொரு பக்கம் பாஸ் கிட்ட இருந்து திருடின கோல்ட போட்டோ எடுத்து மறுபடியும் அவனுக்கே அனுப்பி அடாடாடாடாடாடா அடுத்தவன் தங்கத்தை பணமா மாத்தி செலவு பண்றது என்ன ஒரு ஆனந்தம் அப்படின்னு ரீட்டாவும் கியூட்டியும் பாஸ வெறும் பேத்துறாங்க. இதோட பாஸ்கெட் பால் மேட்ச்ல டீம் ஜெயிக்கணுமே, செட்டிங் தோக்கிறது தானே. ஜெயிக்க வைக்கணும்னா எந்த நட்சத்திர பிளேயரை யூஸ் பண்ணி கோச் டீமை தோக்கடிக்கணும்னு நினைக்கிறானோ அதே பிளேயரை பிரெயின் வாஷ் பண்ணி டீமை ஜெயிக்க வைக்கணும். சோ நைட்டோட நைட்டா அவங்கிட்ட போன கியூட்டி, இதுக்கு முன்னாலே நான் உன்னை பார்த்து சொன்னல உன் வாழ்க்கை உன் கையில தான்னு, இன்னுமா நீ அதை கேட்கல? போன தடவை உன்னால தோத்து உன் பேர் எப்படி நாரி நாசமா போயிருக்கு தெரியுமா? இந்த தடவையும் அதே தப்ப பண்ணி உன் வாழ்க்கையை அழிச்சுக்க போறியா, இல்ல பேருக்கு ஏத்த மாதிரி நட்சத்திரமா ஜொலிக்க போறியா? முடிவு நீ எடுத்துக்கப்பா அப்படின்னு மூல செலவு பண்ணிட்டு வந்துட்டாளா? மறுநாள் பிளேயர் கோர்ட்டுக்குள்ள இறங்குனதுங்க அவன் என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு கோச்சு பாஸ் இவங்க நினைச்சாங்களோ அதை அப்படியே பண்ணி டீமை ஜெயிக்க வச்சிடறான். பாஸோட சோலி முடிஞ்சுது. பாஸ்க்கு வந்த கடுப்புல கியூட்டி ரீட்டாவை நம்ம கிட்ட வர வைக்கணும்னா அவங்களுக்கு வலிக்கிற இடத்துல அடிச்சாதான் உண்டுன்னு கியூட்டி கூட வேலை செய்யற பொண்ணுங்க எல்லாரையும் அடிச்சு மூஞ்சில மார்க்கெல்லாம் போட்டு கியூட்டிக்கே கால் பண்ணி அதை சொன்னவன், உங்க அம்மா செத்த லொகேஷனை நான் உனக்கு அனுப்பி விடுறேன், அங்க என் தங்கத்தை எடுத்துட்டு வந்து சேரு பார்ப்போம் அப்படின்னு ஆர்டர் போட்டதும் கூட இருக்கவங்களை காப்பாத்த 2 பேரும் தங்கத்தோட அங்க போய் நிக்கிறாங்க. ஆளுங்களும் வந்துட்டாங்க, தங்கமும் வந்து சின்னதும் பாஸ் அந்த பெல்ட் அடிக்கலான்னு பாக்குறாப்புல கியூட்டியோட ஃப்ரெண்ட்ஸை பிடிச்சி வச்சிருக்க ஆளுங்களை கால் பண்ணி ஓட்டு தள்ளுங்கடா அவங்க எல்லாரையும் சொல்றான். டேய் தைப்பூச தயிர் பச்சடி எங்க கிட்டே வா, நீ இப்படி எல்லாம் பண்ணுவோன்னு எங்களுக்கு தெரியாது, நீ ஓன் ஜோக் காட்ட, நான் இப்ப ஏன் ஜோக் காட்டுமா அப்படின்னு கியூட்டி எங்க நிக்கிறாளோ அதுக்கு பக்கத்துல தாங்க புதக்குழி இருக்கு. எடுத்துட்டு வந்த தங்கம் ஒவ்வொன்னையும் அதுக்குள்ள போட்டதும், ஓகே நீ எவ்வளவு பெரிய ஆளுன்னு காட்டிட்ட, நான் அவங்களை விட்டுடுறேன் அப்படின்னு பாஸ் போன்ல ஆள் கிட்ட புடிச்சு வச்சிருக்க பொண்ணுங்க எல்லாரும் ரிலீஸ் பண்ண சொல்ல, நினைச்சது நடந்துச்சு இல்ல, காடி ஆயிடு காணாம போயிடுவோம் அப்படின்னு பாஸ் எதிர்பாராத நேரத்துல கியூட்டி மறுபடியும் கோல்ட காருக்குள்ள ஏத்திக்கிட்டு ரீட்டா காரை பறக்க விடுறா. அதுல பாஸ் கூட இருந்த ஆளுங்களெல்லாம் டைவர்ட் பண்ணியாச்சா. இந்த பாஸ் வெண்ணமாவை மட்டும் காணோம். எங்கடா போனான்னு தேடுறதுக்குள்ள காரை சுத்தல்ல விட்டுட்டு இருந்த இவங்க கார் மேல மோத அங்கேயே மாட்டிக்கிறாங்க. அந்த 2 பொண்ணுங்க வெர்சஸ் பாஸ் வெறித்தனமான ஃபைட்டை ஓடிட்டு இருக்கப்போ, இவ்வளோ சண்டை எதுக்கு? இந்த தங்கத்துக்கு தானே. இதுவே இல்லனா நீ எதுக்காகடா சண்டை போடுவ அப்படின்னு கியூட்டி தங்கம் இருக்க பேக்கையே தூக்கி புதக்குழியில போட்டுடுறா. அத பாஸ் எட்டி பாக்குற கேப்ல வக்காலி உள்ளே போய் அந்த தங்கத்தை தேடுறா அப்படின்னு அவனை உதச்சு உள்ள தள்ளிட்டாங்க. இவங்க அம்மாவை அவன் எந்த இடத்துல வச்சு எப்படி கொண்டானோ பாருங்க, அதே மாதிரி அவனையும் பழி வாங்கிட்டாங்க. அந்த சந்தோஷத்தோடங்க கியூட்டி ரீட்டா 2 பேரும் ராணி நட போட்டு நடந்து போக, இதுதான் நம்ம ஓப்பனிங்ல பார்த்த சீனு. என்னடி இருந்த பணம் திருண்ண பணம் எல்லாத்தையும் அங்க விட்டு வந்துட்டோம், கையில 10 பைசா இல்ல, இனிமேல் என்னதான் பண்றது அப்படின்னு ரீட்டா கேக்குறா. கொஞ்ச நாளைக்கு முன்னால இவ்வளவு பணம் நம்ம கைக்கு வரும் நம்ம நினைச்சோம், வந்துச்சு இல்ல, அப்படி ஆண்டவன் ஏதாவது ஒரு ரூட்டை வச்சிருப்பான், அதுல போய் சம்பாதிச்சுப்போம், வாழதானே வாழ்க்கை வாழ்ந்து காட்டுவோன்ற பாசிட்டிவ் மோடோட 2 பொண்ணுங்களும் நடந்து போகும்போது அதோட படத்தோட கதை முடியுதுங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல படத்துல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, எப்படி பண்ணிருக்கேன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ, டடா பாய்.